பார்த்தீங்கன்னா அமேசிங் உலகம் கேம் பிளே பார்ட் 2. இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். மல்டி பிளேயர் ஒரு சர்வர் மக்களே. யூடியூபர் சொல்லி சர்வர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதான் வந்திருக்கேன். பார்த்துக்கிடுங்க. நான் இங்கே ஷாப் பில்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் மக்களே. ஆனால் இங்கே யாரோ வந்து திருடிட்டு போயிருக்கானுங்க. இது நியாயம் இல்லை சொல்லிட்டேன். ஸோ ஓகே மக்களே, 3 செஸ்ட்டு மட்டும் யாரோ ஸ்டீலிங் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் டு டூ மக்களே. கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்குள்ளே போயிட்டு நம்மகிட்ட நிறையா டைமண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 48 டைமண்ட் ஒரு இடத்துல சீக்ரெட்டாக ஸ்டாஷ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய டீம்மேட்டுக்கு மட்டும் நான் சொல்ல போகிறேன். அப்புறம் இன்னொரு சீக்ரெட் ஸ்டாஷ் இருக்குது, அது டீம்மேட்டுக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் அது சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் மக்களே அவருக்காக. ஸோ அதனால் யூடியூப் காமிக்க முடியாது. அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லோரும் மன்னிச்சு கொடுங்க. சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டது ஆமாம் கிராஃப்டிங் பண்ணதான்னு ஒரு வந்தோம். நான் வந்து அதுமாதிரி செஸ்ட் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் அவருக்காக வச்சுருக்கேங்க ஆர்மர் பேப்பரை அப்படின்னு வந்ததுமே யார் வேணாலும் தூக்கிட்டு போகலாண்டா அப்படின்னு செஸ்ட்டில் போயிட்டு ஒரு 3 செஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலாம். 1 2 3 உட்டை நான் பாட்டு எடுத்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஷாப்புக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஷாப்புக்கு நான் எல்லா வேலையும் சொல்லவே பண்ணுறேன். டீம்மேட் இன்றைக்கி வரவே மாட்டேன்றாரு மக்களே. ஆனால் இந்த வீடியோ கட்டினது அவர் தான். அவருக்கும் க்ரெடிட் கொடுத்து தான் ஆகணும். நான் அவருக்கும் க்ரெடிட்லாம் தரேன். பட் அவர் வர மாட்டேங்கிறாரு சாட்டர்டே சண்டேஸ் அவ்வளோவா. மித்த நாள் நான் ப்ளே பண்ண மாட்டேன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, ப்ரைஸு பார்த்துக்கிடுங்க மக்களே. உங்களுக்கே நியாயமாக தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஸ்டாக் ஸ்டோனு, ஒரே ஒரு டைமண்ட், 32 லாக் ஒரு டைமண்ட் கன்ஃபார்ம். ஏன்னா 32 லாகுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எடுக்கிறது. ஓகே, நம்ம வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் பேஸ் கட்டியிருக்காரு. அவர் ஸ்ப்ரூஸ் ஸ்டீல்லேருந்து ஆட்டியை போட்டுரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் போட்டால் வச்சு கொஞ்சம் எனக்கு 4 சாப்ளிங் மட்டும் வேணும் ஐயா அப்படின்னு கேட்காம போய் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளியே குடி போட்டிருக்கவர் தானே, இவர்கிட்டே எதுக்கு நம்ம போய் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க லேண்டே கொடுத்துருக்கோம். ஓகே, இவர் இந்த வீடியோவை பார்த்தானா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேணாம் சார். இது உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரூஸ் லீவ்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க. எனக்கு கொஞ்சம் லீவ்ஸ் தான் வேணும். நான் மரத்தை கூட வேடல. லீவ்ஸ்லேருந்து சாப்ளிங் வேணும். நான் லீவ்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம். ஓகே, ஷியர்ஸுங்க. ஸோ நான் இங்கே இன்னொருத்தரும் ஸ்பைடர் அப்படின்னு புதுசாக யாரோ ஒருத்தர் லாகின் பண்ணியிருக்காரு. யார் ப்ரோ நீங்கள் கேட்கலாமா? யார் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, தலைவனை இங்கே இன்ட்ராகேட் பண்ண வந்தால் அப்படியே விட்டு போயிட்டாரு. நானும் கண்டுக்கல. சரி ஓகே வாங்க மக்களே, தான் இந்த லாபி ஏரியா தெரியாதவங்களுக்கு காமிச்சுக்கிறேன். பார்ட் 1 போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனோடு கொடுத்துருவேன், பார்த்துக்கிடுங்க. இதுதான் அமேசிங் உலகத்தோட என்ட்ரி. நல்ல உலகம் தான் இது. இவர் வேறு காசு கொடுத்து ஹோஸ்டிங்லாம் மாத்திர அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களே. இன்னொரு 1 மாதம் ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கும் சப்போர்ட் வந்துச்சுன்னா நான் மட்டும் சோலோவாக எடுத்துகிட்டு போகிறேன் இந்த சர்வரை. கவலையே படாதீங்க. எனக்கு நல்ல சப்போர்ட்டை மட்டும் கொடுத்து விட்ருங்க. ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே இப்போ யோசிக்காமல் எக்ஸிட் ஆகி போய் லைக்கை போட்டு விட்டு வந்துருங்க. என்னடா நீ இவ்வளோ கதறி அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா 14 மடங்கு கொண்டக்டுப்புக்கள் ஏதோ ரிவ்யூஸ்லாம் வருது. நான் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. நான் இப்போ இவ்வளோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிறதே பேசிக் டைமண்ட் டூல்ஸு. அதுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் மரத்தை வளர்க்கலாம். மரத்தை வளர்ப்போம், உயிரை காப்போம். ஏதோ ஒன்று காப்போம். மொத்தத்தில் மரத்தை வளர்ப்போம். மரத்தை வளர்த்தா எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ நம்ம மரத்தை வளர்க்குறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. நடுவில் இவர் வேறு இவ்வளோ பெரிய வாழை கட்டி வச்சுருக்காரு. இந்த வாளுக்கு நடுவில் போய் மரத்தை வளர்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக கட்டி வச்சதுனால இடம் நம்ம கட்டிட்டியே ப்ரோ, நியாயமா இது? ஓகே, இங்கே வளர்ந்தாதான் மரம் இல்லை, சாரி இங்கே வளராது. இங்கே வளர்றேன்னா தானே மரம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது. ஸோ கண்டுக்காதீங்க. ஓகே தலைவா, என்னை ஃபாஸ்ட் பிரிட்ஜ் பண்ணுறேன். என்னை கை விட்றாத தலைவா. டர்னாஸ் கை விட்டானே மக்களே, இப்போயே தான் கை விட்டானே. ஓகே, இது என்ன சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் பேஸ்ன்னு நானும் நம்புகிறேன். வாழ்க்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ ஓகே இருங்க, இந்த 4 வைடு ஸ்ப்ரூஸ் ட்ரீயை வளர்த்து நான் வெட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஷாப்பு கொஞ்சம் ஸ்டாக் கிடச்ச மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதுதான்
நட்டு வச்சு வளர்த்துட்டு வரேன். 3 போன் மீல் பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி மரத்தெல்லாம் எப்படி வெட்டுறது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்த்து புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா ஒரு ஸ்டேர் மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி அப்படியே நம்ம வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, இப்படி நின்றுக்கோங்க. முன்னாடி இருக்க பிளாக் உடச்சிருங்க. மேலே பார்த்து 1 2 பிளாக் ஜம்ப், சேம் ரிப்பீட். இதை இப்போ பழகிறோம். இப்படி ஒன்று வெட்டிட்டிங்கனாலும் ரிட்டர்ன் வச்சுக்கிடுங்க. ரிட்டர்ன் போக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இப்படி சென்டரில் நின்றுக்கோங்க. சென்டரில் நின்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் சர்க்கிளாக வெட்டிக்கலாம். இங்கே வெட்டிட்டிங்கன்னா இங்கே வெட்டிக்கோங்க, இங்கே வெட்டிட்டிங்கன்னா இங்கே வெட்டிக்கோங்க. அவ்வளோதான் மக்களை, இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம வெட்டி முடிச்சாச்சு. மேட்ரு க்ளோஸ், ஜோலி முடிஞ்சு. இன்னும் மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடச்சது எத்தனை லாக்குன்னு தெரியுமோ? 43 லாக்ஸ். அவ்வளோதான். ஸோ மக்களே, 3வது பூஸ்ட்ரி, இங்கே 2வது.